Hi friends, welcome to On Style Cooking. So finally வந்து practice எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட contest Women's Day கான இன்னைக்கு நம்மளோட OTO குரூப்போட Women's Day celebration. So அதுக்கு தான் வந்து கிளம்பியாச்சு. Actually அங்க போய் தான் வந்து மேக்கப் எல்லாமே இருக்கு. மேக்கப், ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் saree draping எல்லாமே அங்க தான். காலையில வந்து ஒரு 10 o'clock போல வீட்ல இருந்து கிளம்புறேன். ஹேர் ஸ்டைல் தான் முதல்ல பண்ணுவேன்ட்டாங்க. ஸோ அதனால சுடிதார் ஏதாவதுன்னா நம்ம வந்து அகைன் வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நார்மலாக ஒரு டாப் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ கிளம்புறோம். போய் அங்கே எப்படிலாம் இருக்குது, பேக் டு ஸ்டேஜ் ப்ரோக்ராமுக்கு முன்னே எப்படிலாம் இருக்குங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒருங்கிணைந்த தமிழர்கள் ஓமான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஓங்கிற ஒரு குரூப் வந்து இருக்குது. அந்த குரூப்பில் இருந்தால் அந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மஸ்கட் ஹாலிடேங்கிற ஒரு ஹோட்டலில் சூர் பால் ரூமில் வச்சு தான் இந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்தது. இது மகளிருக்கான ப்ரோக்ராம்ங்கிறதுனால இதில் வந்து பசங்களோ யாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதனால் ஹஸ்பண்டும் பசங்களை மட்டும் கொண்டாந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நான் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் நிறைய பேர் ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, டான்ஸ் காம்படிஷனுக்கு இந்த மாதிரி எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பேக் சைடாக வந்து ரூம் கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து ஹேர் ஸ்டைல், மேக்கப், ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் போனதுமே அர்ச்சனா வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே வெளியே வந்து பார்த்தேன். அவங்களோட ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்த செலிப்ரிட்டி அப்படின்னா அர்ச்சனா தான். அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்போர்ட்டிவான உமன் தான் சொல்லணும், ரொம்ப பாசிட்டிவ். ஸோ அவங்களோட ஸ்பீச் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒவ்வொருத்தங்களாம் வந்து ஃபேஸ் மேக்கப், ஹேர் ஸ்டைல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹேர் பன்லாம் வச்சு சூப்பராக வந்து கொண்ட மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேர் ஆக்சசரிஸ் இதெல்லாம் வச்சு பன் மாதிரி பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஹேர் மட்டும் விட்டுருந்தாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல்லாம் முடிஞ்சுது. அடுத்து வந்து ஃபேஸ் மேக்கப்பு. இப்போ ஃபேஸ் மேக்கப்லாம் முடிஞ்சது உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே, அந்த ஆடியன்ஸ்லாம் வரதுக்கு முன்னவே வந்து நாங்கள் வந்து ஒரு ட்ரையல் பார்க்கணும் ஸ்டேஜில் அப்படின்னு ஆல்ரெடி முன்னே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து வேகமாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் மட்டும் முடிஞ்சதும் சாரீ மட்டும் கட்டிட்டு ஃபேஸ் மேக்கப் வந்து எனக்கு எதுவும் போடலை. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் இந்த ஹேர் வந்து எனக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாகவே இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறம் இழுத்து ஒரு பின் மாதிரி குத்திட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் யாரும் வரதுக்கு முன்னே நாங்கள் எல்லாம் இந்த சாரீ கட்டி கொஞ்சம் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஒரு கிளிப்பில் மட்டும்தான் என்னோட வீடியோ வந்து இருந்துச்சு. ஏன்னா நான் தான் நிறைய பேரை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நம்மளை வந்து அந்த கூட்டத்தில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ என்னோடய வீடியோஸ் ஏதாவது கிடச்சிது, அந்த காம்படிஷனில் நம்ம அவார்டு வாங்கினது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பேர் வாக்கில் மட்டும் வந்து என்னோடய கிளிப்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து இருந்தது. யாராக இருந்தாலும் அப்பப்போ சாப்பிட போய்க்கலாம். ஸோ சைட் பை சைடு நம்மளுக்கு வந்து ஃபேஸ் மேக்கப் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். லஞ்சுக்கு வந்து சூப்பராக வந்து அந்த இடத்துல இருந்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தயிர் சாதம், அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், இது கூடவே வந்து உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி வச்சு ஒரு கூட்டு, அதுக்கப்புறம் ஊறுகாய், அப்பளம், மோர் மிளகாய் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ லஞ்ச்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு, இது மெயின் ஸ்பான்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒண்டர் டைமண்ட்ஸ் தாங்க. அது போக நிறைய பேர் இருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கோச், ட்ரைனர்னு சொல்லலாம், ரொம்ப சூப்பராக ட்ரைன் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த ட்ரைனிங் வீடியோ செக்ஷன் நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன்.
2 days வந்து ட்ரைனிங் நடந்துச்சு. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய அவார்ட் வின்னிங் கோச், அதுக்கப்புறம் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர், அதுக்கப்புறம் ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட், அப்புறம் மிஸ் சவுத் ஆசியா வேர்ல்டு வைடாக வந்து 2019 வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு ரேம்ப் வாக் பண்ணாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட ஃபேஸ் மேக்கப், ஹேர் ஸ்டைல் எல்லாம் முடிஞ்சோடனே ஃபைனலாக இப்படி தாங்க இருந்துச்சு. அந்த ஹேர் மட்டும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை வந்து அதுக்கப்புறம் நல்லா ஒரு பின் வச்சு குத்திட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லுக் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கான்டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரவுண்ட் இருக்குது, ஒரு 5 ரவுண்டுன்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாம் வந்து ஒவ்வொரு ரவுண்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துச்சு. ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், அப்புறம் நம்மளோட செல்ஃப் வாக், அப்புறம் 2 பேர் சேர்ந்து வாக் பண்ணுறது, கொஸ்டின் ஆன்சர், ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. எனக்கு வருது. ஸ்டேஜில் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் ஷோலாம் பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து பின்ன ரெடி ஆகிட்டு இருந்தனால என்னால் வந்து ரொம்ப பார்க்க முடியல. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா பேக் டோரை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக பண்ணாங்க எல்லாருமே, ரொம்ப அழகாக ட்ரெயின் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா ட்ராமாலாம் இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேரோட மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு, வீடியோ, இந்த மாதிரிலாம் நிறைய வந்து போட்டு அந்த டே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாரையுமே என்கேஜாக வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டான்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் லக்கி ட்ராவும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட ஒண்டர் டைமண்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக லக்கி ட்ரா கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கூப்பன்ஸ்லாம் வச்சு நம்மளோட நேமு, ஃபோன் நம்பர்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி போடுறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கி ட்ரா மூலமாக நிறைய கிஃப்ட் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு 20க்கு மேலே ஐ திங்க் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து நல்ல நல்ல கிஃப்ட்லாம் வாங்கினாங்க. அந்த சைடு ஸ்டேஜில் ஆடுறது மட்டும் இல்லாமல் இங்கே ஆடியன்ஸும் ஆடி அப்படியே தூள் கிளப்பிட்டாங்கங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த டே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நிறையா இருந்துச்சு. இதில் வந்து வின்னருக்கு ஒரு ப்ரைஸு, ரன்னர் 2 பேர் சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சம் ஸ்பெஷல் கேட்டகரியில் சில கேட்டகரி சூஸ் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெஸ்ட் இன்ஸ்பிரேஷ்னல் அவார்டு வந்து கிடச்சிது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ப்ரௌடாகவும் இருந்துச்சு. ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்து என்னோட லைஃப் ஸ்டைலை நான் நிறைய விதத்தில் வந்து சேஞ்ச் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வளர்ச்சி பாதைகளெலாம் நான் சொல்லி எனக்கு இந்த அவார்டு கிடச்சிதுங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அவார்டு, கிஃப்ட்டு இந்த மாதிரி நிறையா கொடுத்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே, அதாவது வின்னர், ரன்னர், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து இண்டிவிஜுவலாக ஸ்டேஜில் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து க்ரௌன், அதுக்கப்புறம் ஸ்லாஷ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கிஃப்ட் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. அந்த வீடியோ ஏதாவது கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரேம்ப் வாக்லாம் பண்ணி சூப்பராக எல்லாருமே ராக் பண்ணாங்க. ஸோ சூப்பர் காய்ஸ், எல்லாமே நல்லா பண்ணிங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து இந்த வருஷம் தங்க மங்கை வந்து அவார்டை வந்து வின் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் இன்ஸ்பிரேஷ்னல் அவார்டு கிடச்சதே எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப் ஸ்டைல் எல்லாம் தெரிஞ்சு அதை வந்து இன்ஸ்பயராக வச்சு சொன்னது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வின்னர் வச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லக்கி ட்ரா வந்து வின்னரை சூஸ் பண்ணி எடுக்க சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஐ திங்க் கேஷ் ப்ரைஸ் வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அவார்டு ஸ்பெஷலாக கொடுத்தாங்க. வினோதினி மேம்க்கு, அதுக்கப்புறம் நிறைய டான்ஸ் குரூப்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவார்ட்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ச்சனா மேம் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு அவ்வளோ பேருங்க எல்லாருமே குமிஞ்சிட்டாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேஜ் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டான்ஸ் இந்த மாதிரி நிறைய என்ஜாய் பண்ணோம். பட் ஆனால் எதையுமே கவர் பண்ண முடியல. ஸோ நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் கிளம்பிட்டோம். தங்க மங்கையில் இவ்வளோ தங்கமாக ஜொலிக்க வச்ச என் கணவருக்கு ரொம்ப நன்றி. அதாவது நம்ம வந்து வெளியே ஸ்டேஜில் வந்து நம்ம தான் தெரியும், ஆனால் நம்மளுக்கு பின்னாடி பல தியாகங்களை பண்ணி நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க. ஆனால்
என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காண்டி பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பெஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் அவார்டு வாங்கினது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இவ்வளோ சூப்பராக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்த ஓடிஓ டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரோக்ராமே எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். போக போக இன்னும் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலையும் மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.